மா, நான் யார்கிட்டயும் சொல்லாத ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லட்டுமா? சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு ஒரு கனவு வந்துச்சுமா. என்ன கனவு? நான் என் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு. உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் ஒரு நிமிஷம் நீ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. கழுத்து பிடிச்ச வெளியே மாமா, அவரு எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் என்ன வீட்டை விட்டு துரத்துற மாதிரி நான் கனவு கண்டமா. நீ பழசையெல்லாம் நினைச்சுக்கிட்டு அதே யோசனையில படுத்திருப்ப. அதே உனக்கு அப்படி ஒரு கனவு வந்திருக்கும். தேவையில்லாம பழச நினைச்சு கவலைப்படாம எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நம்பிக்கையோட இருடி. எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, எனக்கு அப்படி ஒரு கனவு வந்துச்சு. அத உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், அவ்வளவுதான். இந்த பாரு, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. நீ தைரியமா இருன்னு. அக்கா சரியா? அக்கா, மாமா உன்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து வச்சாராமே, அந்த பணத்தை கேட்டாரு. உள்ளதான் இருக்கு, என் கூட எடுத்து தரேன். சரிக்கா, வா. என்னது, தமிழுக்கும் இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சா? இதே மாதிரி கனவு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கும் வந்துச்சே. இந்த வீட்ல இருக்க ஆளுகெல்லாம் சேர்ந்து தமிழ் செல்வியை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி நாமளும் கனவு கண்டோமே. அப்ப அதே மாதிரி கனவு இவளுக்கும் வந்துச்சுங்கிறா. ஐயோ கடவுளே, என்னது இது? ஏன் இந்த மாதிரி கனவு எனக்கும் வந்திருக்கு, அவளுக்கும் வந்திருக்கு? தாயே கண்ணாத்தா, எந்த ஒரு கெடுதலும் அவளுக்கு நடந்துடக்கூடாது தாயே. தாயே சீலக்காரி, இந்த வளகாப்ப நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டேன். உனக்கு நான் பட்ட கடனை எங்க போய் தீர்க்கறது? இந்த பிறவியில நான் தீப்பனா, இன்னும் 7 பிறவி எடுத்து தீப்பனான்னு எனக்கு தெரியலையே. ஆத்தா, வாயா, வா வா, உட்கார். அப்பதா உனக்காக தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரிச்சு பாரு. என்னதியா? பாரு. சேலையா? ஆமா பாத்தா, மேலூர் போயிருந்தேன். அங்கிட்டு தேர்முடிக்கு போனப்ப தாசப்பர் கடையில ஒரே கூட்டமா இருந்துச்சு. அங்கிட்டு கோபுரக்கர சேலை ஃபேமஸ் ஆமே. ஆமா, அத எங்க அப்பதாக்கு வாங்கணும்னு வாங்கிட்டு வந்தேன். நீயா? ஆமா பாத்தா, ஏன் அப்படி கேக்குற? இல்ல பேராண்டி, நியாயமா பார்த்தா உன் பொண்டாட்டிக்கு வளகாப்பு நடத்துறதுக்கு முன்னாடி எனக்கு சேலை வாங்கி கொடுத்து உன் பொண்டாட்டியோட வளகாப்பு அன்னைக்கு கட்டிக்கணும்ல கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப வளகாப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டாந்து குடுக்கற? அதே எனக்கு யோசனையா இருக்கு. அப்பதா எப்ப குடுத்தா என்ன? என் அப்பதா குடுக்குன்னு தோணுச்சு, குடுத்துட்டேன். ஓஹோ, கோபுரக்கர சேலைன்னா 7000 8000 இருக்குமேடா. 9000 கூட இருக்கட்டும், உனக்காக நான் வாங்கிட்டு வர மாட்டேனா? அது சரி, அது சரி. ஏன் பேராண்டி, ஏன் மூலமா உனக்கு என்ன நடக்கணும்? அப்பதா இப்படி கேள்வி கேட்டு நான் அசிங்கப்படுத்துற பாத்தியா? பேராண்டி, நீ வெத்தலை வாங்கிட்டு வந்து கொடுத்தாலோ, அதுல சுண்ணாம்பு தடவி கொடுத்தாலோ, இல்ல சேலை வாங்கிட்டு வந்து கொடுத்தாலோ, இல்ல எனக்கு சுகர் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தாலோ அத பார்த்து நான் சந்தோஷப்பட மாட்டேன். என் பேராண்டிக்கு என்கிட்ட ஏதோ வேலை ஆகணும். அதனாலதான் சைஸா எனக்கு சோப்பு போடுறான்னு தான் நினைப்பேன். சரி சரி, விஷயத்துக்கு வா. என்ன விஷயம்னு சொல்லு. அப்பதா தமிழுக்கு நல்லபடியா வளகாப்பெல்லாம் பண்ணியாச்சு. ஆமா. வீட்டுல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கல்ல? ஆமா. சரி, இனிமே என்ன பார்த்தா பிரச்சனை வரப்போகுது? பேசாம தமிழ் வயித்துல இருக்க குழந்தை ஒண்ணு இல்ல 2 குழந்தைங்கிற விஷயத்த எல்லாருக்கும் சொல்லிடலாமா? அந்த விஷயத்த சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல, அதுக்குதான் சொல்றேன். என் செல்லம் இல்ல, என் தங்கம் இல்ல, என் குஜு இல்ல, என் பப்பு இல்ல. டேய், உனக்கே எம்பிட்டு ஆசை இருக்குன்னா இந்த உண்மையை சொல்லி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு என் மனசுல எம்பிட்டு ஆசை இருக்கும். யோசிச்சு பாருடா. அது எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு நான் சொல்லாம இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமையா இருக்கும். என்ன காரணம் பார்த்தா? இல்ல சேது, நீ இப்படி தூரம் சொல்றப்ப நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். இந்த 2 குழந்தை விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லலாமா வேண்டாமான்னு நீயே உன் கைப்பட சாமி கிட்ட எழுதி போடு. சாமி பார்த்து உத்தரவு கொடுத்தா இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லுன்னு சொல்லிருச்சுன்னா நாம எல்லார்கிட்டயும் சொல்லிருவோம். ஆனா சாமி பார்த்து யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிருச்சுன்னா சொல்ல வேணாம் ஐயா. மனுஷன் ஒரு விஷயத்த மூடி மறைக்கிறானால அதுல 1000 காரணம் இருக்கும். சாமி ஒரு விஷயத்த மூடி மறைக்க சொல்லி உத்தரவு கொடுத்தா அதுல லட்சம் காரணம், கோடி காரணம் இருக்கும். சாமி சொல்றத கேட்கலாம்ப்பா. அப்ப சாமி கிட்ட உத்தரவு கேட்டலாம் பார்த்தா? சரிப்பா, சரி. அப்பதா என்ன? இதுல ஒரு பேப்பர்ல 2 குழந்தை விஷயத்த சொல்லலாம்னு எழுதியிருக்கேன். இன்னொரு பேப்பர்ல 2 குழந்தை விஷயத்த சொல்ல கூடாதுன்னு எழுதிருக்கேன். இத நல்லா குலுக்கி நான் போடுறேன், நீயே எடு. அதுபடி நாம நடந்துக்கலாம். வேணாம் ஐயா, நீயே குளிக்க போட்டு நீயே எடு. சரி அப்பதா. பழையூர்பட்டி பெரிய மந்த, நீதான் என் குலச்சாமி. நீ என்ன உத்தரவு குடுக்குறியோ அத நான் கேக்குறேன், அதுபடியே நடந்துக்கிறேன். ஐயா, நீயே ஏதோ ஒரு பேப்பர் எடு. இதாப்பதா. என்னன்னு பாரு. என்னய்யா, என்ன வந்திருக்கு? 2 குழந்தை விஷயத்த சொல்ல கூடாதுன்னு வந்திருக்கு. நான் அப்பவே சொன்னேன்லடா பேராண்டி, எனக்கு உத்தரவு வரலன்னு. அதேதான் இப்பவும் நடந்திருக்கு. தயவு செஞ்சு இப்போதைக்கு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேணாம் ஐயா. அப்பா சொல்லுங்கப்பா. எல்லாரும் வந்தாச்சு. அப்பா தமிழ் மட்டும் வரணும், நான் போய் கூட்டு வந்துடுறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். தமிழ் வேண்டாம். இன்னைக்கு விழா நல்லபடியா நடந்து முடிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். என்ன, காலையில தமிழ்ச்செல்வி உசுருக்கு ஆபத்து வர்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் இந்த நாள் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி இப்ப எதுக்காக நான் உங்க எல்லாரையும் இங்க வர சொல்லிருக்கேன்னா, கட்சி தலைவர் சொன்னதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் 2 நாள்ல எலெக்ஷன் தேதியை அறிவிக்க போறாங்க. அதுக்கப்புறம் 1.5 மாசமோ 2 மாசமோ இந்த ஸ்டேட் முழுக்க பிரச்சாரம் அது இது நான் ஏகப்பட்ட இடங்களுக்கு போக வேண்டி இருக்கும். பிரச்சாரமும் செய்ய வேண்டி இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வீட்டுல இருக்கிற நீங்க எல்லாரும் நான் போட்டியிடுற தொகுதியில கடுமையான களப்பணி செய்ய போறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுக்காக தான் இப்ப எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். அது புரியுது செய்து. அதே நேரத்துல கட்சி தலைவர் சொன்ன அந்த முக்கியமான விஷயத்த நீங்க யாரும் மறந்துடாதீங்க. அதுலயும் முக்கியமா சாவித்ரி,
ஈஸ்வரி போஸ் எங்க? பழனிக்கு பாத யாத்திரை போயிருக்கா மாமா. சரி நல்லதுதான் நல்லது. சாவித்திரி ஈஸ்வரி இதை நீங்க எல்லாருமே மனசுல வச்சுக்கிடுங்க. நடேஜா அப்பா. உன்னை தான் சொல்றேன். நான் என்னப்பா செய்ய போறேன்? ஏய் சொல்றத மட்டும் கேளியா. சரிப்பா சரி. தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திலையும் யாரும் தலையிடக்கூடாது. கட்சியிலயோ இல்ல மாநிலத்திலயோ என் பேருக்கு அவ பேர் உண்டாக்குற மாதிரி யாரும் எந்த விஷயத்திலயும் தலையிடாம இருக்கிறது நல்லது. நான் சொல்றது எல்லாருக்கும் நல்லா புரியுதா? அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நாங்க வாக்கு கொடுக்குறோம்ப்பா. உங்க பேருக்கு ஒரு கலங்க வர மாதிரி நாங்க எப்படிப்பா நடந்துப்போம்? ஐயா ஒன்னும் சொல்லையா, இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பொதுவா சொல்றேன், மனசுல வச்சுக்கிடுங்க. எலெக்ஷன் நேரத்துல ஏதாவது நடந்துச்சு அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை எல்லாரும் பார்க்க வேண்டி வரும். என்ன கோவப்படுத்தி பார்க்காதீங்க, நான் அப்படிதான் சொல்லிவிட்டேன். புரியுதாடியே? நல்லா புரிஞ்சதுல? எல்லாரும் இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கங்க. முக்கியமா அந்த போசு பையன்கிட்ட சொல்லி வை. நீ உன் மக தாமரை கிட்ட சொல்லி வை. என்னத்தையாவது வம்பளத்துக்கிட்டு வந்து நிக்காதீங்க. என்னத்த சொல்ல? பாத்தீங்களா மதனி, நம்மள எவ்வளவு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசிட்டு போறாங்கன்னு. இவங்க கண்ணுக்கு நாம மட்டும்தான் பிரச்சனை பண்றவங்க மாதிரி தெரியுதா? எல்லாரையும் நிக்க வச்சு பேசினாரே, இந்த இடத்துல அவரோட மருமக நின்னுச்சான்னு பாத்தீங்களா? மருமகளால அவருக்கு எந்த கெட்ட பேரும் வந்துராதுன்னு அவ்வளவு நம்பிக்கையா சேது தமிழ கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்டதுக்கு அவர் வேணாம்ல சொல்றாரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதும்? பாத்தியாமா நம்மள எல்லாரும் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. நீ வேணா பாருடி, இந்த தமிழ் செல்வியாலதான் இந்த ஆளு பேரு சந்தி சிரிக்க போகுது. மாமா உங்களுக்கு தான் கத்துட்டு இருக்கோம்ல. சொல்லுங்க மாமா. தெய்வாதீனமா விசேஷம் நல்லபடியா முடிஞ்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாப்ல. சந்தோஷம் மாமா. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல தம்பி. இன்னைக்கு காலையில நல்ல காரியம் நடக்கிறதும் அதுவுமா பெரிய தடங்களா தமிழ் செல்விய கடத்தி வச்சு என்னென்னமோ நடந்து போச்சு. அத்த எதுக்கு நடந்தது திரும்ப நினைச்சிட்டு? கெட்டதுலயும் ஒரு நல்லதுதான். பல வருஷமா ஊர்ல கைவரிசை காட்டிட்டு இருந்த அந்த கொள்ளைக்காரங்களையும் அந்த கூட்டத்தோட தலைவனையும் புடிச்சாச்சுல்ல. போலீஸ்காரங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப நாளா எங்களுக்கு தண்ணி காட்டிட்டு இருந்தவங்கள புடிச்சு கொடுத்துட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நல்லது தம்பி, எப்படியோ உங்க 2 பேத்துக்கும் எதுவுமே ஆகல. அதுவே எங்களுக்கு பெரிய நிம்மதி. சரி நாங்க புறப்படுறோம் தம்பி. என்னத இருந்துட்டு காலையில போலாமே. என்ன இல்ல மாப்ள, இப்ப கிளம்புனா தான் பஸ்ஸ பிடிச்சு போய் சேர சரியா இருக்கும். நாங்க போயிட்டு இன்னொரு நாள் வர மாப்ள. சரி மாமா. தமிழ் குட்டி உடம்பு பாத்துக்கத்தா, நல்லபடியா பாத்துக்கணும். சரிப்பா. வசந்தி சொல்லிட்டோம். இங்க பாரு, நீயும் மாப்பிளையும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். என்ன? சரிம்மா. சரி வரோன்னு. வாங்க. சரி வாங்க போயிட்டு வாங்க. வாங்கப்பா. வர மாப்ள. சரிங்க. வரோம். சரிங்க. என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல, ரோட்ல ஒருத்தன் வலிப்பு வந்த மாதிரி நினைச்சு பிரச்சனையாச்சுல்ல. அப்ப கட்டையால ஒருத்தன் பின்னாடியே அடிச்சிட்டான். அதுல ஒரு மாதிரி எனக்கு மயக்கம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல லேசா வீங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அதே வலிக்குது. டாக்டர் கிட்ட வேணா போலாமா? கருப்பு மாமாவை எண்ணெய் எடுத்து வர சொல்லியிருக்கேன். அவரு நீவி விட்டாருன்னா சரியாயிரும். மாப்ள மாமா. காடு மாப்ள, ரொம்ப வலிக்குதா? ஆமா மாமா, ஒரு 2 நாள் நீவி விட்டா சரியாயிரும். சரி சரி, முதல்ல சட்டையை கழட்டு. மாப்ள இதுல உட்காரு. உட்காருமா உட்காரு. சட்டையை கழட்டு. இரு. இங்கே மாப்ள. அங்கில மாமா. இங்கே மாப்ள. அதுக்கு கொஞ்சம் மேல கொஞ்சம் மேல. மாப்ள. ஆமா மாப்ள, நல்லா வீங்கி இருக்கே. அதான் சொன்னல, இங்க அடிபட்டனாலதான் மயக்க போட்டு வந்திருக்க மாப்ள. இல்லன்னா உன்னை அடிச்சு போட்டு அவங்க ஊரை விட்டு தாண்டி போயிருப்பாங்களா? நீ அப்படியே சிங்க மாதிரி சண்டை போட்டு போயிடலாம் மாப்ள. சரி சும்மா பேசாம நீ சரி மாப்ள, இங்க வரு. என் கைய வச்சு அப்படியே நீ விட்டுன்னு வச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். சரியா? நீவி விடு மாமா, ஓவரா பேசிட்டு. சரி. அண்ணே என்னம்மா நீங்க எண்ணெயை வச்சுட்டு போங்க. ரொம்ப வலிக்குதுன்னு மாப்பிள்ள நீ விட்டு போக சொல்லிக்கிட்டு இருக்கா? நீ பாட்டுக்கு வச்சுட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் நீ விட்டா சரியா போயிருமா? அதேனே ஆ. நீங்க வச்சுட்டு போங்க, நான் தேய்ச்சி விடுறேன். அம்மா, ஓ அப்படி சொல்றியாமா? சரிமா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சமாச்சாரம். இந்தம்மா நீ என்ன எல்லாம் நீ விடுமா? மாப்பிள்ள வரட்டுமா? மாப்பிள்ளை பாத்துக்குங்க. திரும்புங்க. இங்கயா? அங்கில கொஞ்சம் மேல. இங்கயா? இன்னும் கொஞ்சம் மேல. நான் ஒண்ணு கேட்கலாமா தமிழ்? என்னங்க? என்னையெல்லாம் தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் இது மனிதாபிமானத்துலதான் தேய்ச்சி விட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி அன்பெல்லாம் இல்லன்னு சொல்லிட மாட்டீங்க. என்ன சிரிக்கிற? என் புருஷங்கிற நினைப்போடையும் அன்போடையும் தான் நான் இப்போ இதை தேய்ச்சி விடுறேன். போதுமா? இது போதும் தமிழ். அங்கிட்ட வலி அதிகமா இருக்கு. தமிழ், நீ தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் பரவாயில்லையா? வலியெல்லாம் அப்படியே பறந்து போயிடுச்சு. அப்படியா? ஆமாமா. அப்பப்பா, ஐயோ அந்த கையில என்னதான் இருக்கு தமிழ்? அக்கா உள்ள ஏதோ ரொமான்ஸா பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம இப்போ டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுவோமா? ஆமாமா. சரி வாங்க போலாம். அப்படி மேல. அக்கா தமிழ் உள்ள வாங்க. எனக்கா வந்துட்டு போற மாதிரி தெரியுது? ஆமா ஒண்ணும் இல்ல தமிழ், நீ போட்டிருக்கிற தங்க வளையெல்லாம் கழட்டி பீரோல வைக்கணும்னு சொன்னல, அதான் வந்தேன். தங்க வளையல கழட்டிட்டு கண்ணாடி வளையல் போட்டு விடலான்னு வந்தோம். நான் அவருக்கு என்ன தேய்ச்சி முடிச்சிட்டேன்க்கா. கொடுங்க நான் மாத்திக்கிறேன். இரு நாங்களே போட்டு விடுறோம். சரிங்கக்கா. வாக்கா. நான் இருக்கிறப்ப நீங்க என் முன்னாடி வளையல மாட்டி விடணும். நான் இருக்கிறப்ப நீங்க என் முன்னாடி வளையல மாட்டி விடணும். வளையெல்லாம் என்கிட்ட கொடுங்க. அந்த வளையல கழட்டுறது போடுறது இது எல்லாமே என்னோட வேலை. இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கொடுத்துட்டு கிளம்புங்க. அதுவும் சரிதான் மாமா. நீங்க இருக்கிறப்போ எங்களுக்கு என்ன வேலை? அக்கா வாங்க, அவங்களே பாத்துக்கிட்டோம். வாங்க தமிழ் வரோம். வராதீங்க போய் தமிழ். சரி இத கழட்டிக்கலாமா? உட்காரும் போது வயிற்று இடிக்கும்ல. திரும்ப